செஞ்ச தப்புக்கு வருத்தம் தெரிவிச்சு ராஜசேகர் பூனாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காருன்னு சொக்கலிங்கமும் தங்கமணியும் சொன்னாங்க. ஆனா அதை பூனா ஏத்துக்கல. அது மட்டும் இல்லம்மா, உங்க பொண்ணு மீனாவுக்கு இனிமே என் புள்ள சிவா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டான், நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டா. என்ன இது? ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுனீங்க? இது அவசரப்பட்டு பேசின வார்த்தை இல்லம்மா, இத்தனை வருஷமா என் மனசுல உறைஞ்சு கிடந்த வார்த்தை. நான் யாரும் தெரியாம இருந்ததுனால என்னோட கோவம் என்னன்னு எனக்கே தெரியாம போச்சு. இப்ப பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு, பேசிட்டேன். அம்மா, உங்க இடத்துல இருந்து பாக்குறப்போ உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. அதே சமயம் உங்க கோவத்துக்கான காரணம் என்னங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அம்மா, உங்க வாழ்க்கைக்கு எடுத்தவரை நீங்க பழி வாங்கணும், உங்க புள்ள உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும், இதுதானே? உங்க வாழ்க்கைக்கு எடுத்தவர் இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அதே மாதிரி நீங்க தொலைச்ச உங்க புள்ள உங்களுக்கு கிடைச்சிட்டா. இனி எதுக்கு இந்த பழி வாங்குற எண்ணம்? என்னோட வேதனைய உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அத்தை, நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறது சொக்கலிங்கத்தையும் ராஜசேகர் மாமாவையும். ஆனா இதுல பலிகடை ஆக போறது யார் தெரியுமா? பாவம், ஒன்னும் அறியாத அந்த அப்பாவி பொண்ணு மீனா. அந்த பொண்ணு மீனா உங்களுக்கு என்ன அத்தை பாவம் செஞ்சா? சொல்ல போனா நாம தான் அத்தை அவளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இதோ நிக்கிறாரே உங்க பையன், அவளும் அவளோட குடும்பம் மட்டும் இல்லனா இன்னைக்கு உங்க பையனை நீங்க உயிரோட பாத்திருக்க முடியாது. இவரு எனக்கும் செத்துருப்பாரு. ஏன் புருஷன் இருந்திருக்க வேண்டிய இடத்துல தான் அவ புருஷன் இருந்திருக்கான். உங்க பிள்ளைக்கு பதிலா தான் அவளோட புருஷன் உயிரை விட்டுருக்காரு. ஏன் கழுத்துல இருந்து தாலி இறங்கி இருக்கணும். ஆனா பாவம் அத்தை, அந்த பொண்ணு மீனா அவ கழுத்துல இருந்த தாலியை பறி கொடுத்துட்டு நிக்கிறா. இந்த தாலி மட்டும் இல்லம்மா, இந்த வாழ்க்கையே எனக்கு அவ போட்டு பிச்சை. ஆமாம்மா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுனால தான் நீங்க என்ன வச்சு அவங்கள பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க. ஒருவேளை என் தம்பி சிவாக்கு பதிலாக நான் செத்திருந்தான்னா இன்னைக்கு அவங்க எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நல்லது பண்ணவங்களுக்கு கெட்டது நினைக்கிறது ரொம்ப பெரிய பாவமா. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்லது நடந்திருக்கு, அது உங்களோட கோபத்தால இழந்துடாதீங்க. அம்மா, மீனாவுக்கு மட்டும் நான் உண்மையான ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ உயிரோட இருக்க மாட்டா. அம்மா, அவ செத்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாதுமா.
உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு சந்தோஷம் தராத ஒரு காரியத்தை பண்ணிட்டு நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப நினைச்சா கூட அப்ப நடந்த அந்த சம்பவம் என் நெஞ்சில் இன்னும் முள்ளா குத்திட்டு இருக்கு. அதனாலதான் நான் அவங்கள பழிவாங்க நினைச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப அன்னைக்கு நான் எந்த சூழ்நிலையில இருந்தேனோ அதே நிலைமையில தான் இப்ப மீனாவும் இருக்கா. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிய நான் காரணமா இருக்க மாட்டேன். சிவா, சொக்கலிங்கமும் தங்கமணியும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீங்க 2 பேரும் என்னோட கிளம்புங்க. அவங்க மீனா கூட்டு போறதுக்குள்ள நாம போய் அவங்களை தடுத்தாகணும். வாங்க. வாங்க போலாம். அண்ணே, நீங்க இப்படி அமைதியா இருந்தா மீனாவை எப்படின்னு ஊருக்கு கூட்டு போக முடியும்? இல்லை, சிவா விட்டு ஒரு நிமிஷம் கூட மீனா புரிஞ்சிருக்க மாட்டா. அதை நினச்சி தான் நான் என்னங்கிறது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லுவண்ணே. கோயில் திருவிழா, ஆத்துல தண்ணி வந்துருச்சு, படி பூஜை பண்ணணும், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவண்ணே. இல்லைன்னா மீனா வரமாட்டா. ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாரு. இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் நமக்கு நாக்கு கூசுதுமா. என்னண்ணே, எதுக்கே இப்படி யோசிக்கிறீங்களே? நானும் அவரும் எவ்வளோ பொய் சொல்லி மீனாவை சமாளிச்சிருக்கோம். தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிறதுக்கு முன்னாலேயே யோசிச்சிருக்கணும். இப்போ ரயில் வருதேன்னு பயந்தா ரயில் வரதா செய்யும், கழுத்து அறுபடதா செய்யும், உயிர் போகதா செய்யும். இப்போ என்ன பண்ணலாங்கிற? நான் கூசாம ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிதான் ஆகணும். இந்த புவனா இப்படி தடாலடியாக பல்ட்டி அடிச்சிட்டாலே. மனநிலை சரியில்லாமல் இருந்தவ பழசெல்லாம் மறந்து மாறி இருக்கணும். ஆனால் மாறலையே. இந்த அளவுக்கு கோபமாக இருக்காளே. இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சா விபரீதமாயிடுமா? என்ன ஆகும்? புள்ளைய பறி கொடுத்த மாதிரி பொண்ணையும் பறி கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஒரு வயசுக்கு அப்புறம் வளர்த்த புள்ளைய பறி கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயமா? நம்ம உயிரையே புடிங்க கொடுக்கற மாதிரி. அப்படியே கொடுக்கலனாலும் உடம்புலயும் மனசுலயும் சக்தி இருக்கணும். நாம தான் எல்லாத்தையும் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கோமே. தங்கமணி, ஒரு யோசனை. என்னன்னா? நம்ம ஊரில் மீனாவுக்கு நம்மளை தவிர இருக்கிற ஒரே பிடிப்பு மஞ்சு மட்டும்தான். மற்றபடி இதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதை விட்டால் வேறு எந்த காரணமும் சரியாக வரும்னு எனக்கு தெரியல. காலகாலத்தில் கல்யாணம் நடக்காததுனால மஞ்சு விஷத்தை சாப்பிட்டு சாக கிடக்குறான்னு ஒரு பொய்யை சொல்லிட்டா. என்னன்னு சொல்றீங்க? மஞ்சு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. நமக்கு ஒரு கஷ்டங்கிறதுனால பாவம் அந்த பொண்ணு எதுக்கு வம்புக்கு இழுக்கணும்? வாய் வார்த்தை பழிச்சு அவ உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. சரி, என்னதாம்மா பண்ண சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல. மீனாவை எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு போயாகணும். எனக்கு மட்டும் மஞ்சு மேல பழி போறதுக்கு இஷ்டமா என்ன? சரிண்ணா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஆண்டோ மேல பழிய போட்டு காரியத்துல இறங்குவோம். ஒருவேளை நம்ம மஞ்சு விஷம் சாப்பிட்டதா சொன்னதும் மீனா மஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாள்னா? அதுக்கு வாய்ப்பே இல்லை தங்கமணி. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மீனா துடிதுடிச்சு போயிடுவா. மஞ்சுவை உடனே பார்க்கணும்னு ஊருக்கு கிளம்பிடுவா. சரிண்ணே, நாம சொல்றத உண்மைன்னு நம்பி
அவ நம்ம ஊருக்கு வரானே வச்சுக்குவோம். அங்க போனதுக்கு அப்புறம் மஞ்சுக்கு ஒன்னும் ஆகலைன்னு தெரிஞ்சா எப்படி நான் மீனாவை சமாளிக்க போறோம்? சமாளிக்கணும், சமாளித்து தான் ஆகணும். முதல்ல மீனாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், அதுதானே முக்கியம். சரிண்ணே. ஹலோ மீனா, நான் மஞ்சு பேசுறேன். ஏ மஞ்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எனக்கும் ஏசி சாருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஏசி சாரு உங்க வீட்டுக்கு வருவாரு. இது பாரு, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துடணும், புரிஞ்சுதா? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? பந்துக்கால் நடுறதுல இருந்து கடைசி பந்தி முடியற வரைக்கும் இந்த மீனா உன் கூடவே இருப்பா, போதுமா? தேங்க்ஸ் டி. சரி, நான் போனை வச்சிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணணும். பாய். சரி மஞ்சு. யாரும்மா போன்ல? மஞ்சு பாட்டி, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சாம். ஏசி சார் இன்விடேஷன் கொடுக்க வருவார்னு சொன்னா பாட்டி. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாவம், அந்த பொண்ணு தான் அந்த தம்பிய மனசுல நினைச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு தான் அந்த கிராமத்திலேயே இருக்கும். மீனா, அப்பா வாங்க, எப்படி இருக்கீங்கப்பா? எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேப்பா. நல்லா அதான் எப்படி இருக்கியாப்பா? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன்ப்பா. இருக்கேன். வாங்க. அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, மாப்பிள்ள வரலையா? அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருமா. ஏன்பா சொக்கா, என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? இல்லை, பவனா குணமாயிட்டா, நாங்கள் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வந்தோம். அத்தை, மாமா இப்போ புவனம்மா கழுத்துல தாலி கட்ட போறாராம். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இல்லை, அது பவனாவுக்கு அதில் வெறுப்பாளேன்னு சொல்லிடுச்சு. ஏன்? நடந்தது நடந்து போச்சு, இனிமே கல்யாணங்கிறது கௌரவமாக இருக்கான்னு சொல்லிடுச்சு. அவங்க நினைக்கிறதும் கரெக்ட் தானப்பா. ஆனா கேட்க வேண்டியது நம்ம கடமையாச்சே. அதுக்கப்புறமா அவங்க வேண்டான்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மீனா, என்னப்பா? நீயும் பெரியாத்தாவும் உடனே பூஞ்சோலைக்கு கிளம்பி ஆகணுமா. ஏன்பா? அது கல்யாணம் தள்ளி போனதுனால மஞ்சு அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டாலாம். இப்போ தான் நரசிம்மா ஃபோன் பண்ணி சொன்னான். எப்போ அரளிவதி அரைச்சு குடிச்சாலாம்? இது நேற்று ராத்திரி குடிச்சிருக்கா. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா, அதான் நாங்கள் வந்த உடனே கிளம்புறோம். அவ உனக்கு உயிர் தோழியாச்சே, அதனால் நீ வராமல் இருந்தா அது நல்லா இருக்காது. என்ன மீனா, நாங்க சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இது வரைக்கும் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. நீங்க அரளிவதி அரைச்சு குடிச்சதா சொன்ன மஞ்சு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயத்த சொன்னா. அதனால நம்ப முடியல. சொல்லுங்கப்பா, இப்ப எதுக்காக என்ன ஊர் கிளம்பி வர சொல்றீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்காக வர சொல்றீங்க? உங்களை தான்ப்பா கேக்குறேன், சொல்லுங்க. சொல்லுங்கப்பா.
ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே